Navaha, the Chennai Silks. வெள்ளியை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் கொலுசுகள், அரைஞான் கொடிகள் மற்றும் மெட்டி உள்ளிட்ட ஆபரணங்கள் தயாரிக்கும் பணி சேலம் மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. சிவதாரபுரம், பனங்காடு, சேலத்தம்பட்டி, கொண்டாலம்பட்டி, அன்னதானம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி என 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில், புறநகர் பகுதிகளில் மட்டும் சுமார் 50,000த்திற்கும் அதிகமான கிராமங்களில் இத்தகைய தொழிலை செய்யும் வெள்ளி பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் வெள்ளியின் விலை நாளுக்கு நாள் உச்சத்தை எட்டி வரும் நிலையில் பட்டறைகளை தொடர்ந்து நடத்த முடியாமல் 45,000 பட்டறைகள் மூடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கிறது. விலையேற்றதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. தொழில் விலையேற்ற குறைக்கிறதுக்கும் தமிழ்நாடு அரசு இந்த ஆபரண பட்டியலிருந்து இருக்குங்க, ஆபரண பட்டியலேருந்து எடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தரணும். இதை நம்பி நிறையா பசங்க இருக்கிறாங்க. எங்களுக்கே ஒரு 50-60 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த தொழில் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். பூ மிஷினு, குப்பா மிஷினு, குறுக்கிற கடை, கலர் வைக்கிறீங்க, கைமெருவு, அது இல்லாமல் பனங்காடு, சிவதாபுரத்தில் நம்ம வந்து வேலை வாங்கி செய்கிறீங்க. அங்கே ஒரு 20-30 பேர் அவங்களாம் ஒட்டுக்கா செஞ்சு தான் நம்ம ஒட்டுக்கா செஞ்சு கடைக்கு அனுப்புகிறோம். இந்த விளையாட்டுறதுனால சுத்தமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. பல ஆயிரக்கணக்கான வெள்ளி பட்டறைகளில் சுமார் 1.5 லட்சம் பேர் பணியாற்றி வந்த நிலையில் வெள்ளி விலையின் தொடர் உயர்வால் வெள்ளி ஆபரணங்களின் தயாரிப்பும் படிப்படியாக நிறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான பட்டறைகளும் மூடப்பட்டதால் அதில் பணியாற்றி வந்த 1 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் தங்களின் வேலையோடு வாழ்வாதாரத்தையும் இழந்து தவித்து வருகிறார்கள். 1 லட்சம் 2 லட்சம், அப்புறம் இப்போ வந்துருச்சு 4 லட்சத்துக்கு. அதனால் வேலையே இல்லை. இப்போ நாங்களே வேலை செஞ்சு 1 மாதம் கணக்கில் ஆகுது. அதுக்கு முன்னாடி 4 மாதமாகவும் மாதத்துக்கு 10 நாள் வேலை இருக்கும், அப்புறம் இருக்காது. அப்புறம் எங்கள் பட்டையிலும் இதை நம்பி 4-5 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களும் வேலை இல்லாத ஹோட்டல் கடைக்கு, வேறு திருப்பூருக்கால சுண்ணாம்படிக்குவா எல்லாம் அப்படி வேலை தேடிப்பாமல் போகிறாங்க. யாரோ பெரிய பெரிய ஆளுங்க சம்பாதிக்கிறது தான் இது போயிடுச்சே தவிர, அடிப்படையில் இருந்து வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலமையில தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து நீங்கள் வேலைலாம், இந்த வேலைலாம் வேணாம், எங்களுக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் கூட போதும், ஆனால் டெய்லி வேலை இருந்தால் போதுங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இப்போ முதலாளிங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் சேதாரம் கொடுத்தவங்க இப்போ வந்து கிலோவுக்கு வந்து கூலியாக கொடுக்குறோம், செஞ்சு தரீங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. கூலி கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னா, 1000 ரூபாங்கிறது 700 ரூபா வரும், 800 ரூபா வரும். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 4 பேர் குடும்பத்தில் 5 பேர் வந்து 700-800 ரூபாய் வாங்கி என்னங்க நாங்கள் அதை வச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எவ்வளோ விலைவாசி ஏறிட்டு இருக்குதுன்னு. வறுமையில் இருந்து மீள்வதற்கான வழி தெரியாத தொழிலாளர்கள் பலர் தங்களின் வருமானத்திற்காக திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் ஜவுளி நிறுவனங்களுக்கும் நாமக்கல் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் கிடைக்கும் வேலையை நாடிச் செல்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. கேஸ்லேருந்து எல்லாமே வேலையாகி போச்சு. ஸ்கூலில் போனால் 50,000 கட்டு, 40,000 கட்டு, எங்கேருந்து கட்டுறது? வட்டி வாங்க வட்டி குட்டி போடுது, எல்லாம் தூக்கு போட்டு தொங்கி சாக வேண்டியது தான் குடும்பமே. இதுதான் எங்கள் நிலமை. எங்களுக்கு வெள்ளி வேலைக்கு நிரந்தரம் ஒரு வேலையை போட்டு எங்களுக்கு நிரந்தர வேலை பண்ண சொல்லுங்கள் எங்கள் கவர்மெண்ட்டு. இதுதான் எங்களுக்கு நன்றி. வெள்ளி விலை உச்சம் தொட்டதன் விளைவே லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களின் வேலை இழப்புக்கு காரணம் என்பதால் தங்களின் தொழிலை பாதுகாக்கும் வகையில் வெள்ளியை ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து நீக்குவதோடு வெள்ளி மீதான அனைத்து வரிகளையும் நீக்கிவிட்டு ஆபரணங்களின் பட்டியலிலிருந்து வெள்ளியை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விளையாடுறதுனால எங்களால் வந்து நிர்ணயமான ஒரு நிலம் வந்து விலை நின்றுச்சுன்னா எங்களுக்கு வந்து வேலை பாட்டுக்கு வேலை வரும். அது ஒரு தீபாவளி ஆர்டரும் ஒன்றும் இல்லை, பொங்கல் ஆர்டரும் ஒன்றும் இல்லை. இப்போ சுத்தமாக நாங்கள் வந்து எல்லாம் என்ன பண்ணுறது, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு டியூ கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, ஒரு லோன் போட்டு வீடு கட்டினது டியூ கட்ட முடியல, ஒரு வண்டி எடுத்தது, எல்லா பொருளாதாரமும் பாதிப்படையுது. இதனால வெள்ளி தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டிருந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மானிய விலையில் வெள்ளியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் செய்தியாளர் SK கண்ணன்.